இந்த வீடியோவில் 2025 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இருவினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல் ஃபஸ்ட்டு இருக்க உண்ணுதல் வந்து நினைத்தல், அதை பற்றி இருக்கும். செகண்ட் வந்து சாப்பிட்றோம்ல அது. ஃபஸ்ட் ஒன் உண்ணுதல், செகண்ட் ஒன் இருவினைகளின் பொருள் வேறுபாடடைந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பொருந்து பொறுத்து. தவறாக ஆப்ஷன் சி த ஆன்சர். தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். மற்ற ஆப்ஷன் படித்து பார்த்தோம்னா அது வராது. ஆப்ஷன் ஏல தவறாக பொருந்திய சொல்லை, அது கரெக்டு, எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன்னு வரணும். ஆனால் பொருந்தினேன்னு வந்திருக்கு, அது தப்பு. தவறாக பொருத்திய சொல்லை பொருந்தியன்னு வரணும், இங்கேயும் தப்பாக இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி வந்து தவறாக பொருந்திய, இதுவும் தான் பொருத்தியன்னே தப்பு வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பிழையற்ற தொடரை கண்டறி. எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். இதில் வந்து ஐ அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒற்று வரணும். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன்றில் வரல. அப்போ பொருளை இத்து, அப்போ இங்கே இத்து வரணும். அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். இந்த ஒற்றுப்பிழை என்னென்னா மனத்துக்கண், இக்கு படிக்கும்போதே தெரியுது. மனத்துக்கண் அப்படின்னு இக்கு வரணும். மாசிலன் ஆதல் என்று திருக்குறள் அறத்தை. ஐயின் முடிகிற இடத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்துச்சுன்னா, அதை தொடர்ந்து வல்லின வேர்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒற்று வைப்போம். அப்போ அறத்தை இக் அப்படின்னு போடணும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஃபிஃப்த்து ஒன்னுக்கு எழுத்துப்பிழையை நீக்கிய தொடரை தெரிவு செய்க. ஓர்னு நம்ம எங்கே போடுவோம்னா, அந்த ஓர் அப்படின்றது பின்னாடி வந்து உயிரெழுத்து வரணும். அழகிய அப்படின்னு வந்திருக்கா, அப்போ வந்து ஓர் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈ அப்படிங்கிறது வந்துட்டு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து ஓருக்கு பின்னாடி உயிரெழுத்து வந்துச்சுன்னா அங்கே ஓர் கரெக்டு தான் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ஓருக்கு பின்னாடி மெய்யெழுத்து வருதுன்னா அங்கே வந்து அது ஓர் வரக்கூடாது. மெய்யெழுத்துங்கிறது கூ, இக்கு கூட்டல் ஊ தானே கூ. அப்போ இக்குங்கிறது மெய்யெழுத்து. அப்போ ஒரு குலம் தான் போடணும், ஓர் குலம்னு போடக்கூடாது. இப்போ மேலே இருக்க ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏல வந்து ஒரு அழகிய அப்படின்னு வரக்கூடாது, ஓர் அழகிய அப்படின்னு வரணும். அப்போ அது தப்பு. இங்கே ஆப்ஷன் பியில் ஓர் அழகிய கரெக்டு, ஆனால் ஒரு குலம்னு வரணும். ஆப்ஷன் சியில் அது பார்த்துட்டோம், ஓர் அழகிய தான் வரணும். எழுத்துப்பிழை நீக்கிய தொடரை தெரிவு செய்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர், மூணு சுழினா வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பியில் மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான், இது கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதில் ஆப்ஷன் சியில் என்ன தப்புனா, மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியில் 2 சுழினா தான் வரணும். ஆனால் இங்கே 3 சுழினா போட்டாங்க. மதியழகன் ஆப்ஷன் டியில் மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். இந்த இதில் எது தப்பு? வைத்தானான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து கொஷின் மார்க்காக இருக்காதனால அது தப்பு. நீக்குதல் அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்னென்னா சேர்த்தல். ஆப்ஷன் எயித்து ஒன்று. அடுத்தது சரியான இணையை தேர்வு செய். நிறை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா மேன்மை அப்படின்னு சொல்லலாம். இதே சால்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி எடைன்னு சொல்லலாம். இதெல்லாமே கேட்டது தான். அப்போ நிறை அப்படின்னு என்ன சொல்லலாம்? சால்பு சொல்லலாம், மேன்மை சொல்லலாம், இன்னொன்று வெயிட் எடை சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. செகண்ட் மையல் விருப்பம். மையல்னால் விருப்பம் தான், அது கரெக்டு. மதம்ங்கிறது கொள்கைன்னு சொல்லுவாங்க. இங்கே சோர்வுன்னு போட்டிருக்காங்க. பொறை அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும், பொறுமை. சரியான குறிப்பு பெயரெச்சத்தை தெரிவு செய்க. இதில் வந்து குறிப்பு பெயரெச்சம் வந்து காலத்தை காட்டாது, அது வந்து பண்பை மட்டும்தான் காட்டும். அளவு, வடிவம் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை தான் காமிக்குமே தவிர காலத்தை வந்து குறிப்பு பெயரெச்சம் காட்டாது. காலத்தை காட்டுறது எதுன்னா தெரிநிலை பெயரெச்சம் தான் வந்துட்டு காலத்தை காட்டும். இப்போ எழுதிய கடிதம் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரெச்சம், பார்த்த கடிதம் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரெச்சம், படித்த கடிதம் அதுவும் தெரிநிலை பெயரெச்சம். இதெல்லாமே காலத்தை காட்டுது. சிறிய கடிதம் அப்படிங்கிறது ஒரு அளவை சொல்லுது, அளவை பண்பை பற்றி சொல்கிறது எல்லாமே குறிப்பு பெயரெச்சம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியான விடை தேர்க. ஆற்று என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்னென்னா ஆற்றுவான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆற்றுவான், ஆற்றுவார் அதெல்லாமே கரெக்டு தான். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் என்னன்னு கேட்டுட்டோம்னா
அதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்ம பார்த்துருப்போம். வளர்த்து வளர்த்து சென்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. வளர்த்து சென்றான். சென்றானுங்கிறது ஒரு வினை. வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து வினையெச்சம். அப்போ வளர்த்து அப்படிங்கிறது வினையெச்சம். வளர்ந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். வளர்ந்த மாணவன் அப்படின்னு வருது. அப்போ பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரெச்சம். பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிக. பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிக. வினையெச்சம்னா நம்மளுக்கு வந்து வினையை கொண்டு முடிவது தான் வந்து வினையெச்சம். பணிந்திலன் அப்படின்றது வந்து அது கிடையாது. பனியா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஈர்க்கிட்ட எதிர்மறை பெயரெச்சம். பணிந்த மாணவன் அப்போ வந்து இது பெயரெச்சம். பணிந்து சென்றான் அப்போ இது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. படித்தான் இதனுடைய வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வேர்ச்சொல் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கட்டளை பொருளில் தான் வரும். இப்போ வந்து இதில் எது கட்டளையில் வருதுன்னா அது இல்லை. படித்தா அப்படி இல்லை. பானாலும் இல்லை. படிங்கிறது ஒரு கட்டளை. படி அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வினைமுற்றுக்குரிய வினைச்சொல்லை எழுதுக. வினைமுற்றுக்குரிய வினைச்சொல்லை நடத்துகிறது. இதனுடைய கட்டளையாக நம்ம எப்படி சொல்லுவோம்? நட அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒருமை பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்க. ஒருமை பன்மை அது புத்தகம் அல்ல. தவறானது. ஏன்னா அதுன்னு வந்துச்சுனாலே அது அன்று அப்படின்னு தான் வரணும். அது புத்தகம் அன்று அப்படின்னு வரணும். அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அல்ல எதுக்கு வரும்னா அவை அல்ல அப்படின்னு வரணும். இந்த ஆப்ஷன் பியில் அவன் கோலை அல்லன் கரெக்ட். இவள் குழந்தை அல்லல் அதுவும் கரெக்ட். அவர்கள் விருந்தினர் அல்லர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் தப்பு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நீர் இங்கே தேங்கி இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து அது வினா சொல் கிடையாது. அப்போ நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்னு தான் கேட்கணும். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. விடை நேரடி விடையாக இருப்பதால் அது வெளிப்படை விடை எனப்படும். விடை வந்து நேரடியாக இருந்துச்சுன்னா அது வந்து வெளிப்படை விடைன்னு சொல்லுவாங்க. வெளிப்படை விடை எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இது 3மே வெளிப்படை விடை. விடை மொத்தமாக 8 இருக்குது. விடையோட வகைகள் 8 இருக்குது. அதில் வெளிப்படை விடை வந்து 3 இருக்குது. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. ஆப்ஷன் 18th கொஸ்டின். அவ் என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னா உ. இதே ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னா இ அப்படின்னு சொல்லுவாங்க. இணை எழுத்து நட்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. கடலுக்கு வேறு பெயர் என்னென்னா பறவை. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குல்ல அந்த பறவை. பின்வரும் சந்தக்கவியில் வந்த பிழைகளை திருத்துக. காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். காலமலை மலைக்கு வந்து இந்தலாதான் வரணும். தமிழுக்கு வரலாதான் வரணும். தூறலுக்கு கரெக்டு தான். கலையாய் பிறப்பெடுத்தோம்னா கலைக்கு வந்து கலை இது வந்து கரும்பு. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற கலை வந்து கரும்பு. நம்ம போட வேண்டிய கலை வந்து சின்ன லை போடணும். குறில் நெடில் மாற்ற பொருள் வேறுபாடு அறிக. விடு அப்படின்னா விட்டுறது அப்படிங்கிற மாதிரி. விட்டுருவோம்ல அது பிரிந்து போதல். வீடுனா குடியிருப்பு பகுதி. விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும். நீளம் கூட்டல் வான் நீலவான். இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். இதெல்லாம் ரீட் பண்ணாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்தது. வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்தது. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்பு, செம்மல், போது. இதுதான் கரெக்ட். அரும்பு, செம்மல், போது இதுதான் கரெக்டு. மிச்சம் எல்லாமே தப்பு தான். ஒன்று ஆப்ஷன் தப்பாக இருக்கும். அவன் நன்கு படித்தான் அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அவன் நன்கு படித்தான் அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். உத்தியோகம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. அது வந்து நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்னா பணின்னு சொல்லுவோம். உதகமண்டலம் மருவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உதகமண்டலம்னா உதகை. புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது என்னென்னா நடுவுநிலைமை. இந்த தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதில் எச்சம்ங்கிறது தான் புகழினாலும் பழியினாலும். தக்கார் தகவலார்னா நடுநிலைமை உடையவர், நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவரோட புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது நடுவுநிலைமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 31. புல் என்பதன் வேறு பெயர் என்னன்னா பறவை. ஒத்தடம் எழுத்து வழக்கு சொல்லை தேர்க. ஒற்றடம் அப்படின்னு தான் போடணும். இருபொருள் தரும் சரியான விடை. திங்கள் அப்படிங்கிறது நிலவையும் சொல்லுவாங்க, மாதத்தையும் சொல்லுவாங்க. கிழமையும் திங்கள் இருக்குது.
மாதம் சந்திரன், இதுதான் கரெக்ட். ஒரு பொருள் பன்மொழி. சூரியன் அப்படின்னா பருதின்னு சொல்லுவாங்க, வெய்யோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பருதி வெய்யோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெய்யோன்னா அப்போ சூரியன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கா ஃபஸ்ட்டு வரும், சா அதுக்கப்புறம் வரும், சாலையே சே அடுத்தது வரும், தா மு வா. அப்போ வந்து காப்பு செங்கீரை சப்பானி செங்கீரை தாள் முத்தம் வருகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. சென்றால் வந்து நடந்து இதெல்லாமே வந்து வினை சொற்கள். சித்திரை அப்படிங்கிறது பெயர் சொல், அதனால சி தான் தப்பு. ஆனைக்கொம்பன், ஆனைக்கொம்பன், குண்டு, குதிரைவாலி, சிறுமணி இதெல்லாம் எதனை குறிக்குதுன்னா சம்பா நெல் வகையாமா. ஆனைக்கொம்பன், குண்டு, குதிரைவாலி, சிறுமணி இதெல்லாம் சம்பா நெல் வகையை குறிக்கிறது. 38 கொஷின். பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. இதில் மற்ற ஆப்ஷன் எல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னா வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிகி. வவ் அப்படிங்கிறது கவர். வவ் அப்படிங்கிறது வந்து கவர். இதே மேகத்துக்கு என்ன வரும்னா பேன்னு வரும். அகலமுக்கு யான்னு வரும். வானுக்கு மீன் வரும். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? முதுமை. என்னே இதன் பெருமை அப்படின்னா வியப்பு. என்னே இதன் பெருமை அப்படிங்கிறது வியப்பாய் தானே சொல்லுவாங்க. எவ்வளோ பெருமை இதன் பெருமை அப்படின்னு. இப்போ அதுக்கு வியப்பு 41க்கு. அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. முற்றுப்புள்ளி. பொருள்களை எண்ணும் நிலை. பொருள்களை எண்ணுறப்ப நம்ம என்ன போடுவோம்னா கமாதா கொடுப்போம். எண்ணும்போது கமாதா கொடுப்போம், முற்றுப்புள்ளி வராது. முக்கார் புள்ளி சிறு தலைப்பு. முக்கார் புள்ளினா காலன் போடுவோம்ல, மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி. அது எப்போ போடுவோம்னா ஒரு தலைப்பு கொடுத்து முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ இயலிசை நாடகமாக அதுக்கு வந்து காலன் தான் போடுவோம். கார்புள்ளி. கார்புள்ளிக்கு வந்துட்டு கமா. ஆகவே அப்படின்னு முதலிய சொற்களின் பின்னும் போடுவாங்களாம். ஆகவே அப்படின்னு போடுறதுல போடுவாங்க. அரைப்புள்ளி அப்படிங்கிறது எப்போ போடுவாங்க? ஒரு எழுவாய் பல தொடர்களை கொண்டு வரும்போது தான் வந்து அரைப்புள்ளி போடுவாங்க. அரைப்புள்ளினா மேலே புள்ளி வச்சு கீழே கமா வர்றது. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது அப்படின்னா படிக்கப்பட்டது, செய்யப்பட்டது, பெற்றது, போயிற்று, ஆயிற்று இந்த மாதிரியெல்லாம் முடியுது அப்படின்னா இதில் செயப்பாட்டு வினை. இதே திருக்குறள் கயல்விழி திருக்குறள் படித்தால் அப்படின்னா அது வந்து செய்வினை. சரியான தொகை மரபை தேர்ந்தெடு. மக்கள் கொத்து. மக்கள் கொத்து, ஆட்டு நிறை, ஆமந்தை. கற்குவியல் தான் கரெக்டு. கற்குவியல் தான் கரெக்டு. ஆட்டுக்கு வந்து ஆட்டு மந்தைன்னு வரணும், ஆனால் ஆட்டு நிறைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஆ மந்தைன்னு கொடுத்துருக்காங்க. ஆ வந்து நிறை. ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், அது வந்து ஆ நிறைன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு வந்து கொத்துன்னு சொல்ல மாட்டாங்க, மக்கள் கூட்டம். பொருந்தாத இணை தேர்ந்தெடு. பூவை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கொய்வோம். பூவை கொய்வோம், இலைய பறிப்போம், கூடைய முடைவோம். இதே வந்து கூரையாக இருந்துச்சுன்னா கூரை வந்து வேய்வோம், வேய். பானையை வந்து செய்ய மாட்டாங்க, வனைவாங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. புறா என்ன பண்ணும்? குணுகும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. புறா குணுகும். புறா குணுகும். கத்துறது எது கத்துனா ஆடு கத்தும், கழுதை கத்தும். குளறது எதுனா கூகை வந்து குளரும். கூவுறது எதுன்னா குயில் வந்து கூவும், சேவலும் கூவதான் செய்யும். அடுத்தது 47. கத்திரியின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கத்திரியின் இளநிலை வந்து நாற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 48. சரியான தொடரை தேர்ந்தெடு. மழை பெய்தது. இது ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஒன்றன் பால் அப்படிங்கிறது எதுனா அக்ரிணையில் வரும். அக்ரிணைனா உயிரற்றது, இல்லாட்டி விலங்குகள் அந்த மாதிரி வரும். அப்போ வந்து ஒன்றன் பால்னா ஒரே ஒரு விலங்கோ இல்லை உயிரற்ற பொருளையோ சொல்கிறது தான். அப்போ அதுன்னு சொல்லாமல் அப்போ அது வந்தது கம்ப்ளீட் பண்ணோம்னா வந்தது தான் கரெக்டு. சி. வந்தன அப்படின்னா அக்ரிணை தான், ஆனால் அது பன்மையை குறிக்கும். மாடுகள் வந்தன அப்படின்னு சொல்கிறது. இதே வந்து ஒன்றன் பால்னா மாடு வந்தது, அப்போ சி தான் கரெக்டு. வந்தார்கள் அப்படிங்கிறது உயர்த்திணை. வந்தால் அப்படிங்கிறது உயர்த்திணை, பெண் பாலை குறிக்கிறது. அக்ரிணை அல்லாத சொல்லை கண்டறிக. அக்ரிணை அல்லாததுன்னா
அப்போ என்னது உயர்த்திணையை பற்றி சொல்கிறாங்க. காடு அப்படிங்கிறது அக்ரிணை, காற்று அப்படிங்கிறது அக்ரிணை, ஆந்தைகள் அப்படிங்கிறது அக்ரிணை, தளபதி அப்படிங்கிறது உயர்த்திணை. இதுதான் கரெக்டு. அடுத்து 51 ஒருமை பன்மை பிழை. ஒருமை பன்மை பிழை என்னென்னா உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் அப்படின்னா வந்துட்டு நிறையா பேர்த்து சொல்கிறாங்களா, அப்போ தம்மை தாமே தான் வரணும், தன்னை தானேன்னு வரக்கூடாது. ஒரே ஒருத்தவங்களை சொல்கிறாங்கன்னா தன்னை தானே. இப்போ வந்து ஒருத்தனோட பேர் சொல்லி சிவாஜி தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து உயர்ந்தோருங்கும்போது கொஞ்சம் பேர்த்த சேர்த்து தானே சொல்கிறாங்க, உயர்ந்தோர்கள் இருக்காங்களா அவங்கள தானே சொல்கிறாங்க. அப்போ தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இது ஒருத்தவங்க ஒரு ரெஸ்பெக்டான பர்சன் சொல்கிறாங்கன்னா அப்போவும் தம்மை தாமேன்னு தான் போட்டுக்கணும், தமது அப்படின்னு போடணும். 52nd கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கயல்விழி திருக்குறளை படித்தால். இது வந்து செய்வினை. கயல்விழி திருக்குறளை படித்தால். இதே வந்து திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை. இதே வந்து கயல்விழி திருக்குறளை கற்பித்தால் அப்படின்னா அது வந்து பிறவினை. 53rd ஒன் புத்தகம் காணாமல் போயிற்று, ஆயிற்று, போயிற்று, போனது, பட்டது அந்த மாதிரிலாம் வந்ததுனாலே செயப்பாட்டு வினை தான். 54th ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் தான் வந்துட்டு வாய்மை. கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை நேரிணை சுட்டும் சரியான தொடர். தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். இதுதான் கரெக்டாக இருக்குது. மிச்சம் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ரீட் பண்ணி பார்த்தாலே இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கலைச்சொல். 56 வானிலைனா வெதர். வானிலை அப்படின்னா வெதர். இதே வந்து காலநிலை அப்படின்னா அது வந்து கிளைமேட். பருவநிலைனா சீசன். வெதர்னா வானிலை. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். இன்டர்நெட் அப்படின்னா இணையம். புலனம்னா வாட்ஸ்அப். மென்பொருள்னா சாஃப்ட்வேர். ஹார்ட்வேருக்கு வன்பொருள். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். இதுவும் கேட்டிருக்காங்க. மீனுன் தொழில்நுட்பம் அப்படின்னா நானோ டெக்னாலஜி. மீனுன் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி. ஸ்பேஸ் அப்படிங்கிறது வான்வெளி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு. அடுத்து அலகேஷன்னா ஒதுக்கீடு. ஒதுக்கிறது தான் அலகேஷன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உடலோட உறுப்பு மாற்று செய்வாங்கள்ல, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதுதான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன். மெய்யுணர்வு அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கருணைன்னா நம்மளுக்கே தெரியும் மெர்சி. ப்ரெசடி அப்படின்னா யாப்பிலக்கணம். ஆட்டோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஆட்டோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ப்ரெசடினா யாப்பிலக்கணம். அக்ரானமி அப்படின்னா உளவியல். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமானது. 66th ஒன் திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைக்கும் விழிப்புணர்வூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் ஒருவருக்கு 1986ஆம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்படுகிறது? நம்ம தமிழக அரசு தான் வழங்குறாங்க. 1986 கொடுத்துட்ருக்காங்க தமிழக அரசு. எதுக்குன்னா திருக்குறளை பற்றின விழிப்புணர்வூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர்களுக்கு வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாதுல்ல, அதனால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. 68வது பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரே உள்ளளவும் நினை. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் அது இருக்காது. ஆப்ஷன் சி. மரபு தொடருக்குரிய பொருளை தேர்வு செய்க. அவசர குடுக்கைன்னு என்னென்னா எண்ணி செயல்படாமை. இது கன்ஃபியூஸ் ஆகும், ஆராய்ந்து பாராமைன்னு கூட கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை, யோசிக்காமையே அதை செஞ்சுருவாங்க உடனே, அதுதான் எண்ணி செயல்படாமை.
திண்டுக்கல் பூட்டு உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். கல்லில் நாருரித்தல் அப்படிங்கிறது இயலாத காரியம். 73rd ஒன். கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கறது அப்படின்னா அக்கறையாக. இதே கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா உடனிருந்து பாதுகாப்பது அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அக்கறையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 74th கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போலனா வெளி உலகமே தெரியாமல் இருக்காங்கல்ல, அவங்கள தான் கிணற்று தவளை. கிணத்துக்குள்ளேருந்து அந்த தவளை வெளியே வர முடியாது, அதுக்கு பின்னாடி வெளியே இருக்கிறதெல்லாம் தெரியாதுல்ல, அந்த மாதிரி வெளி உலகம் தெரியாமல் இருப்பது தான் கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்கிறாங்க. எலியும் பூனையும் போல எதிரியாக. இன்னொரு இதில் பகைமைன்னு சொல்லியிருப்பாங்க. எலியும் பூனையும் போல எதிரியாக. 76th கொஷின். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதிலிருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த 76th கொஷின்னா கண்ணாடி அகசிவப்பு கதிர்கள் கடத்தாதாமா. இங்கே 3rd பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க, கண்ணாடி அகசிவப்பு கதிர்களை கடத்தாது அப்படிங்கிறது. நம்ம இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுலேயே ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து இது பண்ணால் போதும். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் எதுனா வெள்ளிக்கோள், அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வளிமண்டலத்தில் உள்ள கரிமவளி அகசிவப்பு கதிரை சிறைப்படுத்தி பூமி வந்து சூடாக்குகிறது. மலைப்பகுதிகளில் டேஷ் தாக்குப்பிடிக்க முடியாத அரிய வகை தாவரங்களை கண்ணாடி அறைக்குள் வைத்திருப்பாருன்னா குளிர் தாக்குப்பிடிக்க முடியாததெல்லாம் வச்சுருப்பாங்களாமா. வளிமண்டலத்தில் கரிமவளி டேஷ் போல செயல்படுகிறது, கண்ணாடி போல செயல்படுகிறது. 81st கொஷின். ஃப்ரம் தி கேண்டிடேட்ஸ் என்ற தொடரின் தமிழாக்கம் தருக. வேட்பாளரிடமிருந்து. ஃப்ரம் தி கேண்டிடேட்ஸ்னா வேட்பாளரிடமிருந்து. பேட்டர்ன்னா காப்புரிமை. 83rd மைக்ரேஷன்னா வலசை போதல், வலசைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் மைக்ரேஷன். புகலிடம்னா சாங்சுரி. ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம். மீட்டுருவாக்கம். மெய்யியலாளர்னா ஃபிலாசபர். ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. தீசிஸ் ஆய்வேடு அப்படின்னு இருக்குல்ல, ஆப்ஷன் ஏ வந்து தீசிஸ்னா ஆய்வேடு. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. புரட்சி அப்படிக்கு ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவியாருன்னு கேட்டுட்டோம்னா குன்றக்குடி அடிகளார். அறிக அறிவியல் அப்படிங்கிற அறிவியல் இதழை நடத்தினவர் தான் நம்ம குன்றக்குடி அடிகளார். அப்போ வந்து இப்படி கூட கொஷின் கேட்கலாம், அறிக அறிவியல் வந்து என்ன இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் இதழாக இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற கவிஞர் யாருன்னா டிகேசியை தான் குற்றால முனிவர்னு சொல்லுவாங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. இருண்ட வீடு அப்படிங்கிறது எழுதினது யாரு? பாரதிதாசன். தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னா ராதாகிருஷ்ணன். 89th ஒன். தாயகத்துக்கு சென்ற போப் 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எவ்விரு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக இருந்திருப்பாருன்னா தமிழ், தெலுங்கு. இதில் நிறையா கொஷின் இதுலேயே இருக்குது. என்ன இருக்குன்னா இவருடைய தாயகம் எது? இங்கிலாந்து. போப்போட தாயகம் வந்து இங்கிலாந்து. 1885 1908 வரைக்கும் இருந்திருக்காரு. என்ன கற்பிச்சிருக்காருன்னா தமிழும் தெலுங்குலேயும் பேராசிரியராக இருந்திருக்காரு. 23 ஆண்டுகள், மொத்தமாக 23 ஆண்டுகள் தமிழ் தெலுங்கு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. தாயகம் இங்கிலாந்து. 90வது கொஷின். கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு சொல்கிறாங்கன்னா கொன். தோடால வந்து கொன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் அப்படிங்கிறது தோடா மொழியில் கொன். தென்மொழி தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இன்னொன்று இருக்குது. இதழ்களில் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ இவருடைய இதழ் என்னென்ன? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இது போக தமிழ் நிலம்னு இவருக்கு இன்னொரு இதழ் இருக்குது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதழ்கள் இவருடையது. ஆனால் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியதும் தென்மொழி தமிழ்ச்சிட்டு மூலமாக பண்ணியிருக்காரு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தேவநேய பாவனர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தான் தேவநேய பாவனர். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் தமிழில் தான் அதிகமாக இருக்காம. இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் மொழி எதுனா தமிழ் தான் அதிகமாக இருக்குது. கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிகண்டம் லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க. கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிகண்டம் எதுனா லெமூரியா கண்டம். வேளாண் வேதம் எதுனா நாலடியார். வேளாண் வேதம் நாலடியார். முதுமொழி காஞ்சி அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க.
முதுமொழி காஞ்சி வந்து அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. பண் எண்ணாம் பாடற் கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் எண்ணாம் பாடற் கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடல் கூட இசை பொருந்தலைன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி கண்ணோட்டம் இல்லாத கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து இரக்கம். கண்ணோட்டம் இல்லாத கண் வந்து அது கண் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போல அப்படின்னு இது எந்த உருவும் வரா கிடையாது. அதனால இது உவமையணி தான். ஆனால் எடுத்துக்காட்டு உவமையணி. சரியான சீரமைக்க பெற்ற குறள் எதுனா கற்ற செல சொல்லுவார். இதுதான் கற்ற செல சொல்லுவாருங்கிறதா கரெக்ட். கல்வின்ற அதிகாரத்தில் இருக்கும். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. வினையால் வினையாக்கி கோடல், ஒரு செயலை செய்யும் போதே இன்னொரு செயலை செஞ்சு முடிச்சிடணும். யானையை வச்சு எப்படி யானையை பிடிக்கிறாங்களோ அது மாதிரி செயலை செய்யும் போதே இன்னொரு செயலை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு அர்த்தம். தற்று அப்படிங்கிறது வந்து உவம உறுப்பு. அப்போ இது வந்து உவமையணி. இதில் என்ன விலங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா யானை தான். சரியான குறட்பாவினை தேர்வு செய்க. வரியார் கொன்று ஈவதை ஈகை மற்றையெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்தது தான். வறியவருக்கு உதவுவது தான் உதவு அதை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது தான் உதவி. மிச்சம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குறட்பாவில் விடுபட்ட சீரனை இட்டு நிரப்புக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அவ்வளோதான் இந்த வீடியோ.